ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உடனே கவனிக்கப்படணும் அப்படின்னும், பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் அப்படின்ட்டு ராகவனுக்கு பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது. வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர ஆண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், டென்ஷன் இருக்கும், அதனால பிபி சுகர்னு எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ அதை உடனே கவனிக்கணும். ஆனால் பெண்கள் சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வலியும் வேதனையும் வரப்போகுது, அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் அது அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது தான், அதெல்லாம் அவங்க தான் தாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் ஏற்கனவே லக்ஷ்மி கிட்டேயே சொல்லியிருக்காரு. இதை பற்றி தலைவலின்னு நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் கண் முழிச்சதும் கூட அவங்கள வெண்ணி கொண்டு வா அப்படி இப்படின்னும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, என்னை தூக்கத்தை கெடுத்துறாதுன்னு திட்டினாரு. அந்த வார்த்தை அவங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு ராகவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டார். சத்தம் போடாதீங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூட என் வீட்டில் நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு மதிக்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதும் அவங்க அதே மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதியம் மலரும் அடிக்கடி போய் அவங்கள பார்க்குறாங்க, ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. விடிஞ்சதுமே அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோன்னு கூட இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகவன் திரும்ப வரும்போது அவங்க யாருமே இல்லைங்க. அதாவது நம்ம மதி மலர் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது, பார்த்துருக்கவே மாட்டார் ராகவன். ஆனால் நம்ம ராகவன் வேலைக்கு போகும்போது இப்போ மலர் ராகவனுக்காக செய்கிற அத்தனை வேலைகளையும் நம்ம லக்ஷ்மி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நன்றி கூட இவருக்கு இல்லை. எந்த விதத்துலையும் அவ சும்மா இருந்ததே கிடையாது. நம்ம வேலைக்கு போய் சம்மதிச்சோன்னா அவள் வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா அப்படிங்கிறத அவர் யோசிக்கவே இல்லை. நேராக பக்கத்தில் போய் நின்றுட்டு லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. அப்படியே அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. கொஞ்சம் தலைவலி குறைஞ்சதுன்னு கண்ணு அசந்தாங்க. அவங்க எந்திரிச்சு அந்த அதிர்ச்சியில் எந்திரிச்சதுல அவங்களுக்கு மறுபடியும் தலைவலி வந்துடுச்சு. தலையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடிக்கிறியா நீ, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வெளியே உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தியா இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எங்க நானே தலைவலியில் துடிச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆச்சு நான் தூங்கி, மதி மாத்திரை கொடுத்தா அதை போட்டதுக்கு அப்புறம் தான் தலைவலி குறைஞ்சிது, தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து கத்தி எழுப்பிட்டீங்களே மறுபடியும் தலைவலி வந்துடுச்சுங்க அப்படின்னு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணுனா உன் மருமகள்களும் இதையே தான் கற்றுப்பாங்க அப்படின்றாங்க. எங்க நிஜமாவே தலை வலிக்குதுங்க அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் நல்லா வலிக்கும் உனக்கு தலை, நல்லா தானே பேசிட்டு இருந்த, நைட்டு டிவி எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தா தலைவலி வரத்தா செய்யும். என்னதான் நீ வயசானவ அப்படின்னாலும் வீட்டில் இருக்கிற வேலைகளை 1-2 செய்யலாம்ல, சும்மாவே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, காலம் முழுக்க இப்படியே உட்காந்துட்டு இருந்துட்ட. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்ட. என்ன இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி உனக்கும் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும், அதுதானே உன்னோட ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் நான் நினைப்பேனாங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்றாங்க லக்ஷ்மி. இவங்க சத்தம் போடுறத பார்த்து எல்லாருமே அங்கே வந்து கூடி நின்றுக்கிறாங்க. இப்போது நம்ம மதி கிட்ட லக்ஷ்மி சொல்கிறாங்க, பாரு மதி நீ தானே எனக்கு மாத்திரை கொடுத்த, தலையில் தைலமெல்லாம் தேய்ச்சி விட்ட, அதுக்கப்புறம் தானே நான் தூங்கினேன், தோ இதெல்லாம் நீ தானே அரேஞ்ச் பண்ணி விட்ட, சொல்லு மதி அவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு பாரு அப்படின்றாங்க. ஆமாங்க, அவங்க தலைவலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு வரும்போது 4 மணி இருக்கும். அப்போவே ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்கன்னு நான் கேட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஒரு துளி கூட தூங்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி தொல்லையாக இருக்குது தலைவலி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இருக்கிற மெடிசன் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டேன், தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டாம், போவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை தட்டி கழிச்சிட்டாங்க. சரி இப்போதைக்கு அவங்க தூங்கட்டும், காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு நான் நினச்சேன். இன்னும் அவங்களுக்கு பிபி சுகர் கூட செக் பண்ணது இல்லையா, இந்த வயசு வரைக்கும் அதெல்லாம் செக் பண்ணாமையா இருப்பாங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. இங்கே பாருமா, என் வீட்டில் நான் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, உங்கள் வீட்டு முறையெல்லாம் இந்த வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ. எங்கள் வீட்டில் யார் யார் எப்படி இருக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீ வந்ததுக்கப்புறம் ஒன்றும் சரியில்லையே, இந்த வீட்டில் எல்லாமே தப்பாக நடக்குது. இத்தனை நாளில் ஒரு நாள் கூட அவள் தலைவலின்னு படுத்திருக்க மாட்டா. நைட்டு என்னன்னா தலைவலின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை அதையும் இதையும் உருட்டி எழுப்பி விட்டுட்டா. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கூடன்னு கேட்டதுக்கு எவ்வளோ லேட் பண்ணா தெரியுமா, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அமைதியாக படுத்து தூங்கியிருப்பான்னு பார்த்தா மறுபடியும் வந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்திருப்பா. நைட்டில் தூக்கம் வராமல் போகிறது வயசானவங்களுக்கெல்லாம் சகஜமான விஷயம்தான், நம்ம தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தூங்கணும், தூங்காததுனால தான் தலைவலி வந்திருக்கோம் அப்படின்றாங்க. தலைவலி வந்ததுனால தாங்க நான் தூங்கவே இல்லை அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இந்த சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு கத்துறாரு திரும்பவும். என்னங்க நீங்கள், நானும் அப்போ இருந்து பார்த்துட்ருக்கேன், நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க,
யாராவது தலைவலியினால தூக்கம் வரலன்னு சொல்லி நடிப்பாங்களா? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் நீ இருந்திருக்கியே நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு ஃபோனை பார்க்கறதுக்காக, டிவியை பார்க்கறதுக்காக. அதான் எல்லா சீரியலையும் ஒன்று விடாமல் பகலில் பார்த்துடுறல, நைட்டில் எதுக்கு கண் விழிச்சு டிவி பார்க்குற அப்படின்னு. சத்தியமான டிவி எல்லாம் போடலைங்க அப்படின்றாங்க. நீ எம்பிட்டு நேரத்துக்கு எந்திரிச்சு வந்த அப்படின்னு நம்ம மதிக்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒரு 4 மணிக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா இவ? டிவி தானே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க விஷயத்தவே சொன்னாங்க அப்படின்றாங்க. பரவாயில்லையே 3 பொம்பளைங்களும் ஒன்னா கூட்டி சேர்ந்துட்டீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன்பா இவ்வளோ கோவப்படுறீங்க? அம்மா உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் கேட்குறாரு. அதானே அம்மா தலைவலின்னு சொல்றாங்க, நீங்களே சொல்றீங்க எப்பவுமே தலைவலின்னு படுத்தது இல்லைன்னு. இப்போ தலைவலின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக பிபி ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாங்கப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அம்மாவை அப்படின்னு சுரேஷும் சொல்றாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு அதுவும் சாப்பிட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் தூங்குறவங்களுக்கு போய் எதுக்குடா இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுது? பிபி ஆமா சுகர் ஆமா அப்படின்னு கத்துறாரு. ஏங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்கண்ணா, மலர் அக்காவை பார்க்குறீங்கல்ல, அவங்க என்ன சாப்பிட்டு தூங்குறாங்களா? அவங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக இவங்க தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. எப்படி உங்களால் இப்படி பேச முடியாது? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்காங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறாரு அவரு. அப்போ நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, மதி விடு, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கஷ்டத்தை பத்தி அப்படின்னு. ஓ 3 பேரை கூட்டு சேர்ந்துட்டீங்களா? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது அப்படின்றாரு. நீங்கள் என்னப்பா நினச்சிங்க அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. உன் பொண்டாட்டியும் உன்னோட தம்பி பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டியை மாற்றிட்டாங்கடா அப்படின்றாங்க. அவங்க என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஓ நீங்களும் இப்போ அவங்க கட்சி ஆகிட்டீங்க, நான் மட்டும் சர்வாதிகாரி ஆகிட்டேன் இல்லை? இந்த வீடு ஒழுக்கமாக போயிட்டு இருக்குது, எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னமோ இன்றைக்கி என் அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன்ப்பா அப்படியெல்லாம் எடுத்துக்கிறீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறாங்களா இல்ல நிஜமாவே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிய போகுது. ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போக கூடாதுன்னு சொன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. டேய் இப்பதான் ஏதோ கொஞ்சம் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க 2 பேரும், இதே வீட்டுல இருந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? எங்க காலம் தான் இந்த வீட்டுல போயிருச்சு. அடுத்து ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, இல்ல குழந்தை பிறந்திருக்கு நீங்க குழந்தை பெற்றுக்குவீங்க, அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்காக எல்லாம் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டாமா? நானும் அதே மாதிரி தலை வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி வாழ்ந்திருந்தேன்னா எப்படிரா உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்க முடியும்? எல்லா விதத்துலையும் சிக்கனமாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு. அப்பா அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியல, உடனே செக் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்கப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ பயந்தீங்க உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குமோ, திடீர்னு ஏதாவது ஆகிடுமோன்னு. அதே பயம் வயசாகிற அம்மாவுக்கும் இருக்கும்லப்பா அப்படின்றாரு பாக்கியராஜ். இதை பற்றி நம்ம அன்றைக்கே பேசிட்டோம். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது. நான் ஓடா தேஞ்சேன் இந்த வீட்டுக்காக, அதனால எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவன் என்னடா பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. தப்புப்பா, ரொம்ப தப்பு. அம்மாவை பற்றி நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அவங்க எந்த வேலையும் செய்யலை, சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி, நீங்கள் மட்டும்தான் அம்மாவை இப்படி சொல்கிறீங்க. அதானே, நீங்கள் தான் வேலைக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் நைட்டு தானே வருவீங்க. வீட்டில் என்ன நடக்குது, யாருக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத பற்றியாவது நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? எல்லாமே அம்மா தானேப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னு. அதை விட வேற என்னடா வேலை இருக்குது? சம்பாதிச்சு கை நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை வச்சு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய திறமை கிடையாது. அதுக்காக எந்த ப்ரெஷரும் வரப்போகிறதில்ல. கடன் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ஒழுக்கமான ஒரு ஆம்பளையாக வாழ்ந்ததுனால தான் உங்கள் எல்லாரையும் இந்த மாதிரி ஆளாக்கியிருக்கேன் அப்படின்னு. அதை நாங்கள் எப்போவுமே மறுக்க மாட்டோம்ப்பா. நிஜமாவே நாங்கள் ஒழுக்கமாக இருக்கோம், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும், அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுன்னு எல்லாமே நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அம்மா ஒன்றுமே பண்ணலைன்னுலாம் சொல்லிட முடியாது இல்லைப்பா அப்படின்னு. டேய் இப்போ என்னடா திரும்ப அதையே பேசிக்கிட்டு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருந்தான், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆமா, நான் போயிட்டு வந்துடுறேன், சும்மா தேவையில்லாததை பேசி நேரத்தை கழிச்சிட்டு இருக்காதீங்க. அவன் கிளம்பி அவன் வேலையை போய் பார்க்கறதுக்கு வழியை பாருங்க. ஏமா நீ ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு, வேலை கிடைச்சிருச்சா இல்லை வீட்டிலே இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு மதி கேட்குறாங்க. பார்த்தல, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா டைரெக்டாக அதுக்கான பதில் வரவே வராது. மறைமுகமாக எதையாவது பேசி நான் ஏதோ குற்றவாளி மாதிரி நடத்த வேண்டியது. எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறாங்க.
சொல்லுங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. என்னோட துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சுடு, எல்லாமே கசங்குற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இது அயன் பண்ண மாதிரியே இல்லை, எங்கேயுமே அயன் பண்ண சொல்லி கொடுக்க வேண்டாம், நீயே வீட்டில் அயன் பண்ணி கொடு, அதையாவது எனக்காக செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. லக்ஷ்மி மறுபடியும் தலையை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக உட்காடுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுது சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. விடுடா, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்க போய் தான் அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. மெடிசன் போட்டு தூங்கிட்டு இருந்தவங்க கிட்ட வந்து அப்படி கத்தி எழுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் திரும்ப வழி வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. மலர் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அப்பா திட்டுவாரே, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம பாட்டுக்கு எதையாவது பண்ண போய் அது அப்பாவுக்கு கோவத்தை உருவாக்க போகுது அப்படின்றாரு. டேய் அம்மாடா, அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த காலத்துலேருந்து அப்பா அப்படி தான் பேசுகிறாரு, அதுக்காக அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு போய் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்றாங்க. அதுதான் கரெக்ட், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போய் அது நமக்கு எதிராக திரும்பி நிற்கும், தேவையில்லாமல் எதுவும் வேண்டாம், அம்மாவுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா அப்பாவே சொல்வார் கூட்டிகிட்டு போக சொல்லி, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது தலைவலி உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உங்கள் அப்பா சொல்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் காத்துட்ருக்கணுமா? இதெல்லாம் என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க மதி. இப்போ என்ன, எங்கள் அப்பா சொன்னதை மீறி நீ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன், தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட மலர் சொல்கிறாங்க, எங்க நீங்களுமே ஆஃபீஸ் கிளம்புங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எல்லாரும் போகணுமா அப்படின்னு கோவப்படுவார். நீங்களும் சுரேஷும் வேலைக்கு கிளம்பி போங்க, அதான் நானும் மதியம் இருக்கோம்ல, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். ஒருவேளை இடையில மாமா வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா கூட ஸ்ருதி இருக்கா, அவள் பார்த்துப்பா. ஜீரக தண்ணி அவர் வழக்கமாக என்னெல்லாம் கேட்பாரோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டு இவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டு வராங்க. வாங்க போவோம் அப்படின்னு லக்ஷ்மியை கூப்பிட்டா, அவர் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாவா இருக்கும், வேண்டாம் விடுங்க அப்படின்னு. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இங்கேயே செக் பண்ணிக்கலாமா, டாக்டர் வர சொல்லட்டுமா அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கேயே வந்தாங்கன்னா நிறைய செலவாகும், அதுக்கும் அவர் கோச்சிப்பாரு அப்படின்றாங்க. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ பிரச்சனை தான், டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுக்கும்போது கண்டிப்பாக அவர் எதுவும் பேச மாட்டார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுற ஸ்டேஜில் கூட அவங்களால அந்த தலைவலியை தாங்கிக்க முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நம்ம மதியம் மலரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு என்ன பயமுறுத்தாதீங்க, இது சாதாரண தலைவலி தான், நான் தான் நேற்று மலையில் நனைஞ்சிட்டுன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் வலிச்சிருக்கோம், அப்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கோச்சிக்க போகிறாரு, தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டிங்கன்னு. அப்படியே இருந்தாலும் அவர் வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போனதை மறைச்சிடலாம், பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், அவங்க ஏதாவது சொல்கிறாங்கங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்காம விட்டுறக்கூடாது, வலியை நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க, அவங்க ஒன்றும் அனுபவிக்கல அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. பிபி அதிகமாக இருக்குது, அதனால கூட தலைவலி வந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் பிபிக்கான மாத்திரை கொடுக்குறாங்க, அதுக்கான மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அப்போவுமே குறையலை, லேசாக வலிச்சுட்டே இருக்குது, அந்த வலி எதுக்காக இருக்குதுன்னு கூட தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சுகர் டெஸ்ட்டு, ஒரு சில டெஸ்ட்லாம் அவங்களுக்கு எடுக்கிறாங்க. வயசானவங்க அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதுக்காகலாம் நம்ம பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மதியம் மலரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்ருக்காங்க. பேசாமல் தலையை ஒரு எம்ஆர்ஐ பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்த உடனே எம்ஆர்ஐயா அப்படின்னு மதி கேட்குறாங்க. எம்ஆர்ஐ பண்ணுற அளவுக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பிபி குறைஞ்சா தலைவலி குறைஞ்சிருக்கணும், ஆனால் உங்களுக்கு தலைவலி இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல, சிடி ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன், ஆனால் எம்ஆர்ஐ பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ல என்ன பிரச்சனைன்னு. சிடி பண்ணிவிட்டு அதுலேயும் ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சால் எம்ஆர்ஐ தான் நம்ம பண்ண போகிறோம், அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ பண்ணிடலாம் டாக்டர் அப்படின்றாங்க மதி. அப்போது மதியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, வா ஒரு நிமிஷம் அப்படின்னு. மதி பணம் எடுத்துகிட்டு வரல, அவர் பேங்க்கில் இருக்கார், சுரேஷ்கிட்டையும் கேட்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்றாங்க. என்னங்க மொத்தமாகவே மெடிசன் அது இதுன்னு ஒரு 15,000 20,000 முடிஞ்சிடும், என்கிட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு மதி கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க.
சரி வாங்கம்மா உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு லக்ஷ்மியை கூப்பிடும்போது, என்னது எம்ஆர்ஐயா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது தான் அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்காது, இது நீங்கள் சொன்ன மாதிரி பிபினால கூட வலிச்சிருக்கலாம், சரியாயிடும், நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்றாங்க. என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும்ல, எதுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு தெரியணும்லன்னு. டாக்டர் நேற்று நான் மழையில் நனைஞ்சிட்டேன், அந்த கோல்டுனால கூட எனக்கு தலைவலி வந்திருக்கும், நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் எம்ஆர்ஐ எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்றாங்க. லக்ஷ்மி வந்து இந்த 10 ரூபா 5 ரூபா காசுவே ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணதில்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது 10,000 20,000 செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காமையாக இருப்பாங்க. கொஞ்சம் தன்னை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீல் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் ராகவன் தான். அவர் தான் ஏதோ சம்பாதிச்சாரு உழைச்சாருங்கிற மாதிரி பேசி ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்கள அவ்வளோ காயப்படுத்துறது. என்னமோ ஆம்பளைங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, பொம்பளைங்க சும்மா வீட்டில் இருக்காங்கங்கிற மாதிரி தான் அவரோட நினப்பு. அதே மாதிரி தான் லக்ஷ்மி கிட்டேயும் பேசினாங்க. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லைங்க பார்த்துக்கலான்னு. இல்லை இப்போதைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கலாம், இப்போ பரவாயில்ல தான், நைட்டு காலையில் வலிச்சதை விட இப்போ எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஒருவேளை அப்படியே இருந்தால் வேணும்னா நான் பாக்கியராஜையோ சுரேஷையோ கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. சரி அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், சொன்ன மாதிரி வீட்டில் பேசலாம், டாக்டர் இப்படி சொன்னாங்கன்னு, அதுக்கப்புறம் வேணும்னா நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டாக்டர்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு இவங்களுக்கு பிபி சுகருக்கு மெடிசன் எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத சின்னதாக ஒரு மாஸ்டர் செக்கப் போட்டு பார்த்துக்கலாம். இந்த வயசில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது ரொம்ப சாதாரண விஷயம், அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் போனதில்லை அப்படின்னும் போது நம்ம சின்னதாக ஒரு செக்கப் பண்ணுறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணி எழுதி கொடுத்து அவங்கள அனுப்புகிறாங்க. இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ராகவன் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு, யார்கிட்டையும் கேட்கல, எம்பிட்டு நேரத்துக்கு வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போது இவங்க உள்ளே போகும்போது ராகவன் உக்கிரமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அவர் வந்துட்டாரு போல இருக்கே, அவ்வளவுதான் என்னை விடவே மாட்டாரு, எப்படி பேச போறாரு, என்கிட்ட கோச்சிக்க போறாரு அப்படின்னு லக்ஷ்மி வந்து பயத்துல அழவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எங்க போயிருந்த அப்படின்னு கோவமா எந்திரிச்சு வந்து கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போயிருந்தோம் அப்படின்னு. யார் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க தலைவலி அதிகமாக இருந்துச்சு, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு பயத்தில் தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் போனதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரு அப்படின்னு அதாவது அவங்க டாக்டர் சொன்னதை சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே போதும் நிறுத்து, இப்போ வந்த 2 மருமகளும் உனக்கு வசதியாக போயிட்டாங்க, நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கோவமா உள்ளே போய் கதவை அடிச்சுக்கிறாரு. ஜன்னல் வழியாக பார்த்தா அவர் அமைதியாக படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. கோச்சிக்கிட்டாரு, கோவப்படுறாரு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. அமைதியாக இருக்காங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு. நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் கேட்கலன்னு, போனதுனால தானே உங்களுக்கு சுகரு பிபி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சது, அதுக்கான மெடிசன் கொடுத்தாங்க, இப்போ தலை வலிக்குதா இல்லையா அப்படின்னு. ஐயோ அவர் கோவமாக இருக்காரா, அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் எனக்கு தலைவலியே போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்குமே ராகவன் வெளியவே வரல, என்னமோ ஏதோ அப்படின்னு நம்ம லக்ஷ்மிக்கு வேற ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது. ஏதாவது திட்டிட்டு அதுக்கப்புறமா நான் நார்மலாக பேசிக்கிட்டே கூட பரவாயில்லை, அவர் என்னமோ அமைதியாகவே இருக்காருன்னு பயந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் வராரு, கூடவே நம்ம பாக்கியராஜும் வந்துடுறாங்க அடுத்தடுத்து. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்களா, என்னாச்சு, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்பா கோச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எதுக்குடா கேட்குற அப்படின்றாங்க. சரி சொல்லுங்க அண்ணி அப்படின்ட்டு. ஆமாம் அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோன்னே கோவமாக உள்ளே போய் படுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருப்பாரு அப்படின்றாங்க. போயிட்டு சுரேஷ் கதவை தட்டுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாரு, அதுக்கு பதில் எல்லாம் கிடைக்கல, அப்பா கோச்சிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டாரு. இப்போ பாக்கியராஜ் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பிபி சுகர்லாம் நல்லா அதிகமாகவே இருக்குது, அவங்க முன்னாடியே மெடிசன்லாம் எடுத்துருந்துருக்கணும், இந்த கை வலி கால் வலி இதுக்கெல்லாம் இன்னும் சொல்யூஷனே நாங்கள் கேட்கல, டாக்டர்கிட்ட அந்த செக்கப்லாம் பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கலை, தலை வலிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டோன்னு. பணம் என்ன பண்ணீங்க, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தா தானே, நாங்களே எவ்வளவோ சொன்னோம், டாக்டரும் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு எங்களை பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பண்ணுறது நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி தலைவலி வருது எதுக்கு, பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்லலை, ஆனால் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறது தான் டாக்டரோட இன்டென்ஷன். நாங்களும் அதுதான் நினச்சோம், இவங்க ஒத்துக்கலை அப்படின்றாங்க. என்னம்மா ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு பாக்கியராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சுரேஷ் வந்து கதவை தட்டினதுனால ராகவன் வெளியே வந்துட்டு, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமாடா இன்னைக்கு அப்படின்னு. இவங்க 3 பேரும்
டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவர் கோவமாக வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா வீட்டில் அப்படின்னு சுரேஷ் கிட்டேயும் நம்ம பாக்கியராஜ் கிட்டேயும் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து அமைதியாக நிற்கிறாரு. ஆனால் பாக்கியராஜ் அதில் என்ன தப்பு இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை நம்ம செக் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷனோ பார்க்க வேண்டியது தானே, அன்றைக்கி உங்களுக்கு பண்ண மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது லக்ஷ்மி கிட்ட வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கையை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. பயந்துடுறாங்க அவங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வேற என்ன பண்ணுவாங்க, அப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மதி வந்து அவங்கள தோளில் சாய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக ராகவன் கிட்ட கத்துறாங்க. எல்லாருமே வந்து ராகவன் மேலே கோவமாக இருக்காங்க. சுரேஷ் வார்த்தையை விடுறதில்ல. மற்றபடி அவருக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ராகவன் பேசுறது. இவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கை கால் மூட்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வயசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்களா, பிபி சுகர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இப்படி தான் பேசியிருப்பீங்களா அப்படின்னு மதி கொஞ்சம் அவங்கள கோவம் வர்ற மாதிரி பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நிஜமாவே லக்ஷ்மிக்கு ஏதாவது உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.